வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கடைகளில் பப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் நம்ம தவாவிலேயே கூட ஈஸியாக பண்ணலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா மாவுகளையும் சேர்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டாக நம்ம பிணைஞ்சிக்கிறலாம். ரொம்பவும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்துருக்கேன். இன்னும் வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிளையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டைக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டரை இந்த மாவு மேலே எல்லா இடமும் பரப்புறாப்புலேயே தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ ஓரங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே வாங்க. இப்போ உருட்டின மாவை இந்த மாதிரி 2ஆக ஹோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா லேயர் லேயராக வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம உருட்டிக்கிடலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இந்த உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டு ஓரங்களில் லைட்டாக வெட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக முறையில் நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான முறையில் வீட்லேயே நம்ம வெஜ்ஜு பப்ஸு செஞ்சாச்சு. பசங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.